இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிற தலைப்பு கண்ணீரின் ஜெபம். ஐயா அவங்க அநேக காரியங்களை சொன்னாங்க. வட மாநிலத்தில் ஜார்க்கண்டில் ஜெபத்தின் மூலமாக எத்தனையோ பேர் சுகமடைந்தார்கள் என்பதை சாட்சியாக சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. கடந்த நியூ இயருக்கு கூட ஐயா சொன்னாங்க, ஜெபம் செவிங்க, ஜெபத்தா கண்டிப்பாக வெற்றி அப்படின்னாங்க. அந்த ஜெபத்தில் ஒன்று முக்கியமான ஒரு ஜெபந்தான் கண்ணீரின் ஜெபம். நீங்கள் ஒரு பெரிய கூட்டமான இடத்துல சென்ட்ரல் ஸ்டேஷனில் போகிறீங்கன்னு வைங்களேன், மக்கள் கூட்டம் கூட்டமாக வேக வேகமாக போய் கொண்டிருப்பாங்க. ஒரு ட்ரெயின் வருதுச்சுன்னா மக்கள் போக முடியாத அளவுக்கு கூட்டம் நெரிசல் இருந்து கொண்டே இருக்கும். அந்த கூட்ட நெரிசலில் அநேக சத்தங்கள் கேட்கும். பார்த்திங்கன்னா ஒருத்தனை அகோன்னு சிரிப்பான், ஒருத்தன் ஏதாவது ஒரு பொருளை விற்கிறதுக்கு சத்தம் போடுவான். அநேக சத்தங்கள் கேட்கும். அந்த சத்தத்தை யாருமே அதை என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு அழுகுரல் அங்கே கேட்குமே, ஆனால் உடனே எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. ஏன் அந்த அழுகுரல்? அங்கே என்ன நடந்தது? ஒரு கணம் அவர்களுடைய மனது சிந்திக்க ஆரம்பிக்கும், திரும்பி பார்க்க வைக்கும். அப்படி அந்த அழுகுரலுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறது. சாதாரண மனிதனுக்கு அப்படி ஒரு அழுகுரலுக்கு ஒரு அட்ராக்ஷன், அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்குமே. ஆனால் நம்முடைய படைத்த தேவாதி தேவன் நம்முடைய அழுகுரலை கேட்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதத்திலிருந்து 3 பேரின் அழுகுரல் நாம் இன்னைக்கு சிந்திக்கலாம். முதலாவதாக, எதுவும் இல்லாத வனாந்திரத்தில் என்னுடைய அழுகுரல் கேட்பதற்கு யாருமே இல்லாத வனாந்திரத்தில் என்னுடைய அழுகுரலை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி ஒருத்தர் சாட்சி சொல்கிறாங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கலாம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இங்கே நாம் பார்த்தீங்கன்னா அடிமை பெண் ஆகாரின் அழுகுரலை கர்த்தர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். யார் இந்த ஆகார்? ஆகார் என்பவள் எகிப்திலிருந்து அடிமையாக ஆபிரகாமின் வீட்டிலே கொண்டு வரப்பட்டவள். அங்கே ஒரு அடிமையாக சாராளுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள் இந்த ஆகார். ஒரு கட்டத்தில் ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறக்கவில்லை. சாராள் மூலமாக பிள்ளை பிறக்காததினாலே சாராளே சொல்லுகிறாள், எனக்கு இனி பிள்ளை இல்லை, இந்த அடிமை பெண் மூலமாக உமக்கு ஒரு சந்ததியை உருவாக்கும் என்று சொல்லி இந்த அடிமை பெண்ணை ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுக்கிறாள். அப்பொழுது அந்த ஆகாருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்து வளர்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே சாராள் குழந்தையை பெறுகிறாள். குழந்தையை பெற்று 1 வருடம் ஆகிறது. 1 வருடம் ஆகும் பொழுது பெரிய விருந்தை ஆபிரகாம் பண்ணுவிக்கிறார். அப்போது இந்த அடிமை பெண்ணுக்கு பிறந்த இஸ்மவேல் என்கிற பையன் வளர்ந்துட்டான். கொஞ்சம் ஒரு வேளை 14-15 வயசு இருக்கும். அவன் இந்த குட்டி பையனை பார்த்து ஏளனம் பண்ணுறான். 100 வயதில் பிறந்த குழந்தை அது ஆபிரகாமுக்கு. அந்த முதிர் வயதில் பிறந்த குழந்தையின் மேல் சாராள் அவ்வளவு நேசம் வைக்கிறாள். அவ்வளவு நேசம் வைக்கிற குழந்தையை இந்த அடிமை பெண்ணின் மகன் கிண்டல் பண்ணுவதா என்பதை அவளாலே பொறுத்து கொள்ள முடியவில்லை. உடனே எரிச்சல் அடைகிறாள் சாராள். ஆபிரகாமிட்ட சொல்கிறாள், இந்த அடிமை பெண்ணுக்கு பிறந்தவன் இங்கே சுதந்திரவாளியாக இருக்க முடியாது, அவனை என்ன செய்யுங்க, இங்கிருந்து அப்புறப்படுத்துங்க, அவனை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்கிற. ஆனால் என்னதான் வந்தாலும் அது ஆபிரகாமின் மகன்.
அது ஆபிரகாமுக்கு துக்கமுகமாக இருந்தது. வருத்தப்பட்டான். என் மகன், இந்த வீட்டில் அவனுக்கு இருப்பதற்கு சுதந்திரம் இல்லை, எப்படி என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு பேசுகிறார். ஆபிரகாமே, ஆபிரகாமே, நீ துக்கமுகமாக இராதே, அவனையும் நான் ஆசீர்வதிப்பேன். சாராள் உனக்கு என்ன சொல்லுகிறாளோ அதன்படி நீ செய், அவளை அனுப்பிவிடு, அவளையும் இஸ்மவேலையும் அனுப்பிவிடுன்னு சொல்கிறார். அப்போது அதிகாலையில் ஆபிரகாம் ஒரு துருத்தியில் தண்ணியை நிரப்பி கொஞ்சம் அப்பத்தையும் எடுத்து ஆகாரிட்ட கொடுத்து அந்த குழந்தையையும் பையனையும் அனுப்பிவிடுற வேலை வனாந்திரத்தில் போகிறாங்க. வனாந்திரத்தில் போகும் பொழுது இங்கே தண்ணி தீர்ந்து போச்சு. அப்போது குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அந்த குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கவள ஆகார் என்ன செய்கிறா, பையன் அழுகிறதை என்னால் பார்க்கக்கூடாது என்று சொல்லிட்டு அந்த ஒரு புதரில் ஒரு செடியின் கீழே பையனை உட்கார வச்சுட்டு இவள் கொஞ்சம் தூரமாக வந்து அழுது புலம்புகிறாள். அவளுடைய அழுகையின் குரல் எங்குமே கேட்க முடியல. அவள் என்ன சொல்கிறாள், என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்கக்கூடாது, இந்த வனாந்தரத்தில் எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, இந்த வனாந்தரத்தில் என்னுடைய அழுகுரலை கேட்பதற்கு யாருமே இல்லை, இந்த அழுகுரலின் சத்தத்தை கேட்பதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி புலம்புறாள். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததை அவள் என்ன செய்யலை, உணரல. அந்த அழுகுரலின் சத்தத்தை யாருமே கேட்காமல் இருந்தாலும் கர்த்தர் அவருடைய அழுகுரலின் சத்தத்தை கேட்டார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனம் என்ன சொல்லுகிறது, ஆதியாகமம் 21:17 பார்க்கும்போது, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பிள்ளை இருக்கிற இடத்துல யாருமே கேட்கல, ஆனால் கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்கார். அநேக நேரங்களில் நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருப்போம். என்னுடைய பிரச்சனையை யார்கிட்டையுமே நான் சொல்ல முடியாது. என்னுடைய பிரச்சனையை சொன்னால் அடுத்தவங்க என்ன செய்வாங்க, சிரிப்பாங்க. என்னுடைய பிரச்சனையை சொல்ல முடியாமல் தனிமையாக இருந்து நீங்கள் புலம்பிக் கொண்டு அவரிடத்தில் அழுது கொண்டிருப்பீங்க. அந்த அழுகையின் கண்ணீரை கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார், கேட்பார். அதான் வசனத்தில் என்ன சொல்லுகிறதுன்னா, அவர் என்ன செய்கிறார், நம்முடைய அழுகையை எல்லாத்தையும் ஒரு துருத்தியில் வைத்திருக்கிறார்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, துருத்தியில் வச்சுட்டே இருக்காராம். அது கண்டிப்பாக என்ன செய்யும், வேலை செய்யும். நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை அவர் மறைந்து போகிறவர் அல்ல. என்னைக்கு ஆனாலும் அவர் அந்த சத்தத்தை என்ன செய்வார், அந்த அழுகையின் கண்ணீரை அவங்க அப்படியே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அந்த கண்ணீர் அப்படியே போயிடுச்சுன்னு நினைக்கிறோம். கொஞ்ச நேரம் அந்த கண்ணீரை அப்படியே விட்டிங்கன்னா அது காற்றில் போயிடும். ஆனால் அவர் அப்படி இல்லை. அந்த கண்ணீரை என்ன செய்கிறார், ஒரு துருத்தியில் சேமிச்சே வச்சுக்கிறார். நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை அவர் கண்டிப்பாக என்ன செய்வார், கேட்பார். அதான் சங்கீதம் 37:25 என்ன சொல்லுகிறது என்றால், சங்கீதம் 37:25, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனாயனேன், ஆனாலும் நீதிமான்கள் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் என்ன செய்யவில்லை, காணவில்லை. நீதிமான் அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததா நான் என்ன செய்யலை, காணவே இல்லைன்றார். அவருடைய பிள்ளையாயிருக்கும் பொழுது நம்முடைய கூக்குரலின் சத்தத்தை அவர் கேட்பதற்கு அவர் போதுமானவராக காணப்படுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வனாந்திரத்தில் ஆபிரகாம் அனுப்புகிறார். அந்த ஆபிரகாமுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது. பொன் வெள்ளி, வேலையாட்கள், ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் இருக்குது. எப்படி வந்தாலும் இது ஏன் பையன் இல்லையா, ஒரு வேலைக்காரனை கூட அனுப்பலாமா இல்லையா, ஆகார கூட இல்லையா, ஒரு கழுதையை வச்சு அதில் நிறைய அப்பம் வச்சு நிறைய குடம் நிறைய தண்ணியை வச்சு அனுப்பலாமா இல்லையா. அவர் அப்படியெல்லாம் பண்ணலை. ஒரு துருத்தியில் தண்ணி, கொஞ்சம் அப்பம் கொடுத்து அனுப்பிட்டார். ஆனால்
கர்த்தர் அங்கே என்ன செய்கிறார், என்ன சொன்னார், அவருக்கு வாக்குத்தத்தம் என்ன பண்ணினார், அந்த உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்றார், அவனையும் நான் கைவிட மாட்டேன்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வனாந்தரத்தில் ஒன்றுமில்லாத அந்த வனாந்தரத்திலே அவர்கள் குடியிருந்தார்கள். பாரான் வனாந்தரத்தில் அவன் குடியமர்த்தப்பட்டான். அந்த பாரான் வனாந்தரம் ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தில் அவனை ஆசீர்வதித்தார். நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 25:17-18 பார்க்கும் பொழுது, ஆவிலா பொன் விளையும் பூமி, நல்ல பொன் விலை உயர்ந்த கோமேதக கல்லும் அங்கே இருந்தது அப்படின்றாங்க. அப்போது அது வனாந்திரமாக இருக்கலாம். நம்ம இருக்கிற இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையே இல்லாமல் காணப்படலாம். நாம் நினைக்கும் பொழுது இந்த வனாந்திரத்திலே நான் இருக்கிற இடத்திலே என் தனிமையிலே என்னதான் ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும், என்னுடைய ஜெபத்துக்கு சத்தத்துக்கு செவி கர்த்தர் கொடுப்பாரா, அதற்கான வாய்ப்பு இருக்கிறதான்னு கூட நம்ம நினச்சி பார்க்கலாம். ஆனால் ஒன்றுமில்லாத அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் அவளுடைய கண்ணை திறக்கும் பொழுது ஒரு துறவு கண்பட்டது. அங்கே தான் இருந்தா அவ, அந்த வனாந்திரத்தில் தான் இருந்தா. ஆனால் அங்கே தண்ணியை கண்டாள். அங்கே தண்ணீரிலே அவள் நினைச்சுதான் பிடித்து தாகத்தை தீர்த்தாள். அதே வனாந்திரத்தில் தான் என்ன இருந்துச்சு, விலை உயர்ந்த பொன் அங்கே விளைஞ்சிருக்குது. அங்கே இருந்து விளைந்த பொன் என்னதான், சுத்தமான பொன், நல்ல பொன். அங்கே விலை உயர்ந்த கோமேதக கல் கிடச்சிச்சு. ஒன்றுமில்லாத வனாந்திரத்திலே கர்த்தர் ஆகாருடைய கண்ணீரை கேட்டார். அந்த ஒன்றுமில்லாத வனாந்திரத்திலே கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். ஒன்றுமில்லாத சூழ்நிலை வனாந்திரத்திலே நாம் இருப்பது போல ஒரு எண்ணம் நமக்கு இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலே உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, அந்த இடத்திலே உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை இந்த காலையிலே நாம் என்ன செய்யணும், மறந்துவிடக்கூடாது. அதான் சொல்கிறார், அவள் ஆகார் என்ன சொல்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். அந்த வனாந்திரத்தில் யாரும் பார்க்கக்கூடாதபடிக்கு யாருமே அங்கே இல்லை. ஆனால் ஆகாரை யார் பார்த்தார், கர்த்தர் காண்கிறார். நம்முடைய இல்லாமை, நம்முடைய தேவையை யார் காண்கிறார், கர்த்தர் காண்கிறார். நம்ம என்ன செய்ய தேவையில்லை, அங்கலாய்க்க தேவையில்லை. உன் அங்கலாய்ப்பை அவர் கேட்கிறேன் என்று சொல்லி ஆதியாகமம் 16:11 சொல்லுகிறார். ஆக எதுவும் இல்லாத வனாந்திரத்திலே நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிறார். ரெண்டாவதாக, முதலாவது வனாந்திரத்திலே அவருடைய கண்ணீரை காண்கிறார். இரண்டாவதுடைய கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய கூக்குரலின் சத்தத்தை அவர், அழுகையின் சத்தத்தை அவர் காண்கிறார். 1 சாமுவேல் 1:10. 1 சாமுவேல் 1:10. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். பார்த்தீங்கன்னா இங்கே அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறாள். அவளுடைய பிரச்சனை என்னென்னா, அவனுடைய கணவன் எல்கானா, அவனுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு நிறைய குழந்தைகள்லாம் இருக்குது. ரெண்டாவது தான் இவள் அன்னாள். அன்னாளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத சூழ்நிலையில் அந்த சக்களத்தி என்ன, அவளை என்ன பண்ணுறா, இவளை வந்து வியாகுலப்படுத்துகிறார். இவன் மலடி என்பா, இவளை வந்து நிருச்சாரம் பண்ணுறது, ஏன் குழந்தை இல்லை என்று. இது அவளுக்கு பயங்கர விசனமாக காணப்பட்டது. வருடந்தோறும் என்ன செய்வாங்க, அந்த எல்கானா அவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஆலயத்துக்கு, தேவாலயத்துக்கு கூட்டி வந்து அங்கே கர்த்தருக்கு என்று பலி செலுத்துவாள். ஆனால் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இவளால் சந்தோஷமாக இருக்க முடியல. அவனுடைய கணவன் எல்கானா என்ன சொல்கிறான், 10
குமாரர்களுக்கு மேலாக நான் உனக்கு இருக்கேன், நான் உனக்கு எல்லாத்துலேயும் டபுளாக பங்கு தரேன், உனக்கு ஏன் நீ மனங்கசந்து அழுற, நான் உனக்கு இருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தினாலும் அவளை ஆறுதல் படுத்தவே முடியல. ஆனால் அவளுக்குள்ள பிரச்சனை என்னென்னா, எனக்கு ஒரு குமாரன் வேண்டும் என்பதுதான் அவளுடைய இல்லாமை, அவளுடைய குறையை அவள் அந்த ஆலயத்தில் கூப்பிட்றாள். அந்த ஆலயத்தில் வரா, ஆலயத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அவள் புலம்புறாள். அப்போ புலம்பி கர்த்தரிடத்தில் அவள் என்ன சொல்கிறா, அவளுடைய கண்ணீர் ஃபுல்லாக அவளுடைய மனதை எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே அவருக்குள்ளாக ஊற்றான். அவளுடைய பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை தான். அவளுக்கு எல்லாமே இருக்கிறது, சொத்து இருக்கிறது, பணம் இருக்கிறது, கணவனுடைய அன்பு இருக்கிறது, கணவனுடைய இம்பார்ட்டன்ஸ் அவளுக்கு கொடுத்துருக்குறாங்க, அவளுக்கு எந்த குறையுமே இல்லை. ஆனால் அவளுக்குள்ள குறை என்ன? குழந்தை இல்லை என்கிற குறை. அந்த குறையை போக்குவதற்கு வேற யாராலும் முடியாது. அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் முறையிடுகிறார். அவள் என்ன செய்கிறா, தன்னுடைய உள்ளத்தை எல்லாத்தையும் அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றுறா. அவள் சத்தம் போட்டு சொல்லலை, அவள் புலப்புறா. அதாவது அவளுடைய உதடு மட்டும்தான் அசைதே தவிர சத்தம் கேட்கல. அப்போ ஏலி பார்க்குறான், இவன் ஒருவேளை தண்ணி அடிச்சுட்டு மது அருந்திட்டு உட்காந்து பதட்டுகிறா போல இருக்குது அப்படின்னு சொல்லி இவள்கிட்ட வர்றார். கேட்குறாரு, ஏம்மா நீ உன் குடியை விட்டு அகற்றி எவ்வளோ நேரம் தான் குடிச்சு இதே மாதிரி இருப்பே அப்படின்னு கேட்குறான். அப்போ அவள் சொல்கிறா, ஐயா நான் அப்படிப்பட்ட மகள் அல்ல, நான் மகாவிசனமுள்ள ஸ்திரீ. நான் என்னுடைய பிரச்சனையை, என்னுடைய எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவள் கர்த்தர்கிட்ட என்ன சொன்னாள் தெரியுமா? கர்த்தாவே, எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறப்பானே என்றால் அந்த குழந்தையை உமக்கே நான் தர்றேன், உம்முடைய ஆலயத்தில் பால் மறக்க பண்ண உடனே உமக்கிட்டே கொடுத்துட்றேன். அவள் சொல்ல வர காரியம் என்ன, எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ தர்ற குழந்தை கூட எனக்கு தேவையில்லை, அது உமக்கே கொடுத்துட்றேன், ஆனால் என்னுடைய மலடி என்ற பெயர் மட்டும் மறைந்து போக வேண்டும். நான் ஒரு மலடி என்ற பேச்சு இந்த உலகத்தில் ஊரில் இருந்து விடக்கூடாது. நான் மிகவும் விசனமுள்ள ஸ்திரீ, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுவிப்பதற்கு நீர் ஒருத்தர் தான் முடியும் என்று சொல்லி அவளோட கண்ணீரை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கார். அவளுடைய கண்ணீரின் சத்தத்தை கர்த்தர் அந்த ஆலயத்திலே கேட்டார். அவர் அவனுக்கு பதிலளித்தார். அவள் பால் மறக்க பண்ணின பொழுது சாமுவேலை கொண்டு என்ன செய்தார், ஆலயத்தில் விட்டுட்டா. என்ன பொருத்தனை பண்ணாலோ அந்த பொருத்தனையை அங்கேயே நிறைவேற்றினார். ஆனால் கர்த்தர் அவளை எங்கிருச்சியில் சும்மா விடலை. அதுக்கப்புறம் அநேக ஆண் பிள்ளைகள், அநேக பெண் பிள்ளைகள் எல்லாத்தையும் என்ன செய்தார், கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். ஆக கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய கண்ணீரை நம்ம ஊற்றும் பொழுது அவர் நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவதாக, எல்லாமே முடிந்து போன நிலையில், எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில் கர்த்தர் நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 ராஜாக்கள் 20:3. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இங்கே பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ஒரு மிகப்பெரிய ராஜா. அவன் கர்த்தருக்கு முன்பாக உத்தமும் உண்மையுமாக வாழ்ந்தவன். கர்த்தர் ஏசாயாவுக்கு சொல்கிறார், நீ போய் எசேக்கியாவிட்ட சொல்லு, அவன் வியாதிப்பட்டிருக்கிறான், நீ என்ன செய்து உன்னை வீட்டு காரியங்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்து, நீ சீக்கிரத்தில் சாக போகிறாய் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு வர்றாரு. யார்? ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜா கிட்ட சொல்கிறார். அப்போ இதை கேட்ட உடனே எசேக்கியா மிகவும் கலங்கி போனார். எசேக்கியா கலங்கி போய்
ஒன்றுமே சொல்ல முடியல அவருக்கு. சோர்புறமாய் நின்று சோர்புறமாய் திரும்பி கர்த்தரிடத்தில் முறையிடுறார். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அந்த இடத்துல அவன் ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜாவுக்கு நினச்சா என்னுடைய வியாதியை குணமாக்குவதற்கு அந்த தேசத்தில் இருந்த பெரிய பெரிய டாக்டர்கள் எல்லாரையும் அவன் என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். இந்த உலகத்தில் எவ்வளோ மிகப்பெரிய விலை உயர்ந்த மருந்துகளெல்லாம் என்ன செய்யலாம், கொண்டு வந்து சேர்க்கலாம். ஆனால் அவனுக்கு தெரியும், இந்த வியாதியிலிருந்து குணமடைக்க வைக்கிறதுக்கோ அவர் ஒருவரால் தான் ஆகும் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஏசாயா தீர்க்கதரிசி வந்தாரே, அந்த தீர்க்கதரிசியில காலை விழுந்து காலை பிடிச்சிருக்கலாம் அவன். ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி, என்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை தர உம்மால் முடியும்னு சொல்லி அவருக்கு காலை பிடிச்சிருக்கலாம். அவன் அதை செய்யலை. மனிதர்களுடைய காலை நீ பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்கள் உனக்கு எதுவும் செய்துவிட முடியாது. ஒரு அளவுக்கு தான் மனிதர்கள் செய்ய முடியும். ஆனால் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக கிரியை செய்கிறவர் அவர் ஒருவர் மட்டும்தான். இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய படைப்பு எவ்வளவோ காரியங்களை படைச்சிருக்கிறான். வானத்தில் பறக்கிறான், ராக்கெட்டில் இன்னொரு இடத்துக்கெல்லாம் போகிறான், இன்னொரு கோளுக்கெல்லாம் போகிறான். மனிதனுடைய அறிவு பெருகிட்டு எத்த வேணுமானாலும் இன்னைக்கு மனிதன் செய்யக்கூடிய அளவில் அறிவு பெருகி இருக்கு, கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஒன்றை மட்டும் அவனால் செய்ய முடியுமா? இறக்கிற ஒருத்தனை, இறக்க வேண்டிய ஒருத்தனை உயிர் பெற வைக்கிறதுக்கு அவனால் முடியுமா? எந்த சயின்ஸுமே அந்த ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? அந்த இறப்பது மரிப்பது என்பது அவருடைய கருத்தில் இருக்கிறது. நான் என்ன நேரத்தில் மரிப்பேன் என்பது எனக்கு தெரியாது. என்னதான் மருந்து இருந்தாலும், எவ்வளோ அரசனாக இருந்தாலும், பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும், ட்ரம்பாக இருந்தாலும் சரி, அடுத்த செகண்டு கர்த்தர் அவனை தூக்கணும்னு நினச்சினா அந்த ஒரு செகண்டில் தூக்கிடுவார். யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அது அந்த ராஜாவுக்கு, எசேக்கியாவுக்கு அது தெரிந்தது. அதுதான் என்ன பண்ணார், சோர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி வேண்டாம். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உத்தமமும் உண்மையுமாக நடந்து கொண்டேன், உமக்கு பிரியமாக நடந்து கொண்டேனே, ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த தீமை, ஏன் என்னை எடுத்துக்கொள்ளுகிறீர் என்று விண்ணப்பம் பண்ணினா அந்த செகண்டே கர்த்தர் அவருடைய கூக்குரலை கேட்டார். அது ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய முற்றத்துக்கு போகலையா, அந்த வீட்டை விட்டு, அவருடைய அரண்மனையை விட்டு அந்த முற்றத்துக்கு போகிறதுக்குள்ளாலே கர்த்தருடைய குரல் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வந்துடுச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, நீ திரும்பிப்போ, அந்த எசேக்கியாவுக்கு சொல்லு, இன்னும் 15 வருடங்களை நான் உடைய வாழ்க்கை நாட்களில் கூட்டி தருவேன் என்று சொல்லி அவரை திருப்பி அனுப்புகிறார். ஆக உன்னுடைய கண்ணீரின் ஜெபத்துக்கு அவர் பதில் தர வல்லவராக காணப்படுகிறார். அந்த செகண்டே, அதுக்காக நிறைய நாள் கணக்கு இல்லை, அந்த கண்ணீரின் ஜெபத்துக்காக உடனே பதில் தருவார். வனாந்திரத்தில் ஆகார் கூப்பிட்டாள் இல்லையா, அந்த இடத்திலேயே துறவை கொடுத்தார். அவள் போய் அடுத்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த துறவை பார்க்கவில்லை, அவள் நின்ற இடத்திலேயே துறவை கண்டாள். அதே மாதிரி அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் விண்ணப்பம் பண்ணா அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எப்போ அவள் அந்த ஆலயத்தை அவளுடைய கண்ணீரை ஊற்றினாலோ அந்த டைமிலேயே அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற அவளே சந்தோஷம் அவளுடைய வந்துடுது. அதுக்கு முன்பதாக துக்கமுகமாக இருந்த அன்னாள் அந்த செகண்டே அவளுடைய துக்கம் எல்லாம் மாறிடுச்சு. அதே மாதிரி தான் ஏசாயா தீர்க்கதரிசி முற்றத்துக்கு போகலை. முற்றத்துக்கு போகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் எசேக்கியாவுடைய ராஜாவுடைய கண்ணீரை கண்டார். அவர் கண்ணீரின் ஜெபத்தை அவர் கேட்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபித்து கொண்டிருந்தாலும் சரி, நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார்.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.